மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இதையே தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே மாறுற மாதிரிக்கு தெரியலையே அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, 2025 ஆரம்பமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் திரும்பி பாருங்கள், இந்த 6 மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எங்கே இருக்கீங்க, யார்கிட்ட இருந்து விலகிட்டீங்க, யார் யார் கூட சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்கள் மைண்டு எங்கே இருக்குது, வேலையில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, உங்கள் மைண்டில் என்னென்ன அந்த மனக்குழப்பங்கள் வந்தது, என்னென்ன எந்தெந்த உறவுகிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க. கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஏன்னா உங்களை பற்றி எல்லாம் என்னென்ன நினச்சாங்க, என்னென்ன பேசுனாங்க, முக்கியமாக உங்களை முன்னேறக்கூடாதுன்னே நினச்ச நபர்கள் யார் யார், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆளவாரி விடணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஒன்று, இந்த கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாலும் இல்லை எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கவலைப்படாதீங்க. இன்னும் 6 மாதம் இருக்குங்க. பாருங்கள், இந்த 2025 முடியறதுக்குள்ளே மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம யார், எங்கே இருக்கோம், எதனால் இங்கே இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் இருந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இழந்தவர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறதே மிதுன ராசிக்காரங்க தான். ஆமாங்க, இந்த பதிவை பார்க்குறவங்க உண்மைனா நீங்கள் ஒத்துக்கோங்க. நிஜமாக சொல்கிறேங்க, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தையும் நேரத்தையும் இழந்துட்டோமைன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில காலகட்டத்தில எல்லாம் ஒரு சில விஷயத்தவே பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் ஆல்ரெடி எப்பயோ உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷமாகட்டும், கஷ்டமாகட்டும், துக்கமாகட்டும், துயரமாகட்டும், சோதனையாகட்டும், வேதனையாகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தாங்க காரணம். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான். யார் தெரியுமா? நீங்களே தான். ஆமாங்க, மிதுன ராசிக்காரர்கள் இது உண்மைனா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் சேர்ந்த நபர்கள் அவங்களால தான், நீங்கள் சேர்ந்த நபர்கள் நீங்கள் பண்ண விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் கடந்த காலம் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா, கடந்த கால புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல உண்மைகள் அதில் தெரிய வரும். ஆமாங்க, இந்த இடத்துல இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு இறங்கினேன், அதுதான் இன்றைக்கி எனக்கு ப்ராப்ளம். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்பவர்களே இருக்காங்க. யார் தெரியுங்களா? பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் தன்னோட சுய சிந்தனையோடு வாழ்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க. ஆனால் மற்ற மனிதர்கள் எல்லாருமே ஏன் தடுமாறுறீங்க தெரியுமா? அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். யாராவது நடுவில் உள்ளே வந்து அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இல்லை இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆயிரும்னு உங்கள் மனசை எப்போவுமே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பாருங்கள், இதுதான் சரியாக பண்ணக்கூடிய நபர். உங்களை குழப்பி விட்டுட்டு சரியாக பண்ண விடாமல் பண்ணிட்டு கடைசியாக ஏங்க இது கூட உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாதா, பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மேலேயே பழி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையே. இதுதான் உங்கள் லைஃப்பில் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேலைக்கு போகிற இடத்துல கூட பாருங்கள், உங்களை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்குவாங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நமக்கான திறமையை காட்டலாம், நமக்கான இடமா இருக்குது அப்படின்னு நினச்சி நேரங்கால பார்க்காம உழைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே இருப்பவர்களும் சரி, ஓகே இப்படி ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா, சரி எப்படி நம்ம பயன்படுத்திக்குவோம், நம்ம வேலைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி சில இடத்துல பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க. இதனால தான் இங்கே பாருங்கள், பெரும்பாலும் 4-5 மாதத்துக்கு ஒரு வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
நிலையான ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டே பெரும்பாலும் இருக்காதுங்க. போவாங்க, 4 மாதம் இருப்பாங்க. அடுத்து அந்த 4 மாதத்தில் வந்து திருப்தியே இருக்காது. அட போப்பா, இந்த ஒரு வேலையில் ஏதோ ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேலை வந்து சரியில்லைங்க, எனக்கு இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க, திரும்பி வேறு வேலையை தேடுவீங்க. அப்போ பாருங்கள், இப்படியே வாழ்க்கை வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்தால் நேரம் காலம் வந்து வீணாக தாங்க செய்யும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நேரம் காலம் வீணாயிருச்சுன்னு. பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. இதுதாங்க உங்களோட மைனஸ். இது தெரிய வந்துச்சு அப்படின்னாவே அதை இனிமேல் வந்து நீங்கள் நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை தடுமாற விட்டு கீழே விழுக விட்டு அதை ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிப்பாங்க. உங்களுக்கு எதிரான நபர்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான சில எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குறிப்பாக இப்போ விருச்சிகம், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக பேசுகிறது வந்து எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுகிறது. இதனால் எல்லாம் வந்து நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னா சரி சரி சரின்னு அமைதியாகவே போவீங்க. ஆனால் சரி சரின்னு போகிற உங்களை தான் ஆட்டி படைப்பாங்க, படாத பாடுபடுத்துவாங்க. தேவையில்லாமல் உங்களை பற்றி வதந்திகளை வந்து கிளப்புவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. செல்வ வளத்தையும் தொழில் வளத்தையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். உங்களுடைய சுயஜாதகப்படி அவர் சரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னு அப்படின்னாவே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை விட அந்த செகண்ட் ஆஃப் லைஃப்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆமாங்க, அப்படி போராடி ஒன்று கையில் பிடிக்க வேண்டியது சரிங்களா. அது குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னா சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த மாதிரி எல்லா சில ஆளுமை திறன் கொண்டவர்கள், மேச ராசி, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். ஆமாங்க, நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பெரும்பாலும் எடுப்படாது. இதனால் சில கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள். ஆனால் இதை பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். இவ்வளவு பொறுமையை சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எண்டில் தான் கோபம் வரும். எப்போ உச்சகட்ட கோபம் டிப்ரெஷனுக்கு போகிறாங்களோ அப்போ ஒரு கோபம் வரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னே தெரிலங்க. மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு வந்து அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஆனால் மிதுன ராசிக்காரங்களை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு, உடல்நிலை கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனை, இந்த ரத்த அழுத்தம், இந்த மாதிரி தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸாகவே தெரிவாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வந்து எப்படி தெரியுங்களா, நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்பா, ஒரு ஓரமாக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா. ஆனால் மிதுன ராசிக்காரர்களால் மிகப்பெரிய இடத்துல வாழ்பவர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய எதிர்காலத்தில் அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. உங்ககிட்ட சில அலட்சியமும் இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்த அலட்சியத்தால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கவங்க அன்பு பாசங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க மேலே பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு பாருங்கள் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்தே ஒரு அன்பு பாசம் வந்து முழுசாக கிடச்சிருக்காதுங்க. இதனால தான் தனிமையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி கூடுத்தனம்லாம் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பசங்க கூட அதிகமாக வெளியில் ஏதோ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கே வந்து அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க. ஆமாங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து மனசளவுலையும் உடல் அளவுலையும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஒரு உறுதியை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்த்துங்க. நீங்கள் இந்த செவ்வாய் பகவானினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வீடு மாற்றம், வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு மாறலாங்கிற எண்ணம் எல்லாம் உதயமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிதானம், பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. இந்த நாட்கள் முழுவதுலையுமே வந்து இந்த வாகனத்தில், வண்டி வாகனம் ஓட்டுறதுல, ஆரோக்கியம் இதில் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணுங்க. தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும். சரிங்களா? சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே மிதுன ராசினா இவங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே ஏமாற்ற முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களை தான் வைக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், பேரவும் முடியுங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தனக்கு சாதகமாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மிதுனம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே எல்லாமே ஈஸியாக பழகக்கூடியவங்க. ஒரு முறை இவங்க கிட்ட வந்து யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பாக இருக்கணும் அந்த ஆசை வந்து வந்துருங்க. அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க. ஆனால் மிதுனத்துக்கு உதவிக்குன்னு பார்த்தோன்னா யாருமே வரமாட்டாங்க. விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி என்னதான் மிதுனம் வந்து கஷ்டப்பட்டாலும் கடினமான உழைப்பு போட்டாலும் சரிங்க, அந்த ஒட்டுமொத்த உழைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை எடுத்தாரா பெருமாள், அதை பிடுங்கி தின்னாரா அனுமாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவங்க வாழ்க்கை. இவன் கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது வந்து சொல்ல போனாக்க ரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. இவங்க பாவம் நினைக்கிறதுக்கு, இவங்களை பாவம்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல மிதுனம் வந்துட்டு முதன்மையானவங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் படித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரிங்க, மீண்டும் மீண்டும் உயிர் தளர்ந்து வாழக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதுன ராசிக்கு இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, இது நாள் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு இனிதான் வாழ்க்கை வந்து ஆரம்பமாக போகுது. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு வரப்போகுதுங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யவே கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது, இதில் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மாற்றமாகறாங்க, அந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்கள் யார், கூட்டணியில் யார் நிற்கிறாங்க, 2 கிரகங்களுடைய வலிமை என்ன, பலவீனம் என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தாங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே நம்மளோட சேனலில் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாங்க கண்டிப்பாக இருக்கும். ஒரு இருண்ட அறைக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தரக்கூடிய உங்களுக்கான உறவு தாங்க நம்முடைய இந்த ராசி பலன் சேனல். உங்களோட பயணிக்கும் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு வந்து முழுசாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் என்கிட்ட இருந்து உண்மையாக உங்களுக்கு கொடுப்பேங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த விஷயத்தை
நீங்கள் மனசில் நினச்சாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்களாக மாற போகிறீங்க. எவ்வளவு சங்கடம் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் சுப காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்பெஷலான மாதிரி உங்களுக்கு மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு குறைவில்லாத வாழ்க்கையாக வாழப்போகுதா இருக்க போகுது. எப்படி அப்படின்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டந்தாங்க இனி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொட்டதை தொடங்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அக்கம் பக்கம் எந்த பிரச்சனையான இருக்கட்டுங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சரியாகிற மாதிரி பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. எதையுமே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மிதுன ராசிக்கு உண்டாக போகுது. இது வரைக்கும் என்னென்னா புத்தி கூர்மை இருக்குது, புத்தி சாத்திரம் இருக்குது, எல்லாமே இருந்துமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி வாழ்க்கை தாங்க மிதுன ராசி இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. இது இல்லையா, கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்தை இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. அந்த நிலையில் மாற்றம் வருது. குறிப்பாக பொருளாதார வளம் மேம்படுதுங்க. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி போன மாதம் வரைக்கும் கூட படாத பாடுபட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த பணமே உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட வெளியில் போய் மாட்டியிருந்திருக்கும். கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு நிலையை நீங்கள் கடன் வாங்கி அல்லல் படக்கூடிய நிலையில் கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. தொழிலெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் தொழில் செய்கிறது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. இது ஆண்களும் சந்திச்சிருப்பீங்க, பெண்களும் சந்திச்சிருப்பீங்க. அதில் மாற்றம் வரும். இதே மாதிரி குடும்பத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. இதோட பணமும் நல்லா இருக்குங்க. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா பண விரயமும் உங்களுடைய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ எப்படா நீங்கள் கெட்டு போவீங்க, எப்படா உங்களை ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விடலாம், எப்போ தான் நீங்கள் அழுகுவீங்கன்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்குங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கிடைக்க விடாமல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சரி மிதுன ராசி விழுறதும் எழுறதும் தான் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே தோல்விதான் அடைஞ்சிருப்பீங்க. எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இனி எந்த பிரச்சனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு சேரும். தொழிலையும் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட அனுசரணை கிடைக்குங்க. அரசாங்க விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகள் பெறறதுக்கு வாய்ப்பு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னேற்றமான பாதையில் வியாபாரம் தொழில் விருத்தியாகுங்க. வரவு செலவு கணக்கு மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வண்டி வாகனங்களை பிரத்யேகப்படுத்துறது ரொம்பவே கவனம் தேவை. அடுத்தது கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் ரொம்ப அனுகூலமான சஞ்சரிப்பில் இருக்கிறதுனால மாணவ மணிகளுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பிற்கான விரும்பிய பாடம் கிடைக்கிறதுக்கான எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இதோட இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையை விட்டுட்டு போன வாய்ப்பு, உங்கள் கையை விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே திருப்ப சேரும். உறவுகள் கூட சொல்ல போனால் யோசிப்பீங்க. திடீர்னு எதுவுமே இல்லாமல் அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தோம், புலம்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்கே, ஒருவேளை நம்ம என்ன கனவு கண்டுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு கனவா நனவான தெரிய முடியாத அளவுக்கு நீங்கள் மூச்சு மொட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரங்க இது. இந்த பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, ஜூன் போனால்
ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு இந்த 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 மாதிரி தாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்தாலுமே அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வசந்த காலமாக அமையுங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஆசைப்படுறது கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும், எதுக்குமே குறைவில்லைங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது, ஆனால் மழையில் நீச்சல் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் சரி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி நான் செய்கிறேன் நீ செய்யுங்கிற அளவுக்கு இவங்க 2 பேரோட அமைப்பு நல்லது கெட்டது நடக்கிறது யார்? 9 நவக்கிரகங்களில் இதில் ரொம்ப வலிமையான கிரகம். நமக்கு ஆபத்துனாவேப்பா ஜாதகத்தை போய் கொடுத்துருப்பா, சனி பகவான் ஏதாவது எனக்கு வேலையை காற்றாரான்னு பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் முதல்ல பார்க்குறது சனி பகவானும் அடுத்தபடியாக குரு பகவானும் தாங்க. அவர் எந்த விஷயத்தை கொடுக்குறாரோ அவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு தாங்க நல்ல வாய்ப்பை தேடுவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலை பார்ப்பாரு. ஸோ நல்ல வேணா பாருங்கள், இப்படி தாங்க நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்க 2 பேருமே இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சிந்தைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும்.